ப்ராமிஸ் மணிகண்டன் உங்கள்கிட்டேருந்து விஜய் நீங்கள் சொன்ன செல்வி ஜெயலலிதாவுடைய ட்ரேட்ஸு, திரு எம்ஜிஆரோட ட்ரேட்ஸு திரு விஜய்க்கு இருக்கும் பட்சத்தில் அவர் எளிமையாக ஒரு காந்தம் போல உங்கள் தேரியை ஏற்றுக்கிட்டாலும் கூட அதிமுக எப்படி வடிவமைக்கப்பட்டதோ, எப்படி இவ்வளோ காலம் பயணித்ததோ, வெற்றிகரமாக பயணித்ததோ, அந்த டிஎன்ஏவை, அந்த விசுவாசத்தை அவர் ஸ்வீகரிச்சிருக்கிறாருன்னு பார்க்க முடியாதா? ஹரி, நான் இப்படி மாத்தி சொல்றேன். அப்பயாவது உங்களுக்கு அதாவது கேட்கறவங்களுக்கு உங்களுக்கு புரியுதான்னு பாக்குறேன். ஸ்டாலினுக்கு அப்புறம் நேச்சுரலா பாத்தீங்கன்னா உதயநிதி அப்படின்னு திமுகவில் முடிவான விஷயம். ஒருவேளை உதயநிதி வேண்டாம் நான் வரலன்னு சொல்லிட்டாருன்னா KN நேரியோ இல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழியவோ இல்ல அண்ணன் ஆராசாவையோ அந்த கட்சியுடைய தலைவரா போட்டா அதுல இருக்கிற இரண்டாம் நிலை தலைவர்கள் எப்படி உதயநிதி கிட்ட பவ்யமா இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்களா? அது வாரிசால் வந்த பவ்யம். நான் உங்க தியரியை புரிஞ்சுக்கிறேன், உங்க தியரியை புரிஞ்சுக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன். நான் கேட்பது அடுத்த நிலை. இன்னைக்கு அந்த ட்ரேட் திரு விஜய் அவர்கள்ட்ட இருக்கு. அவர் ஒரு வசீகரம் நிறைந்த ஒரு மாஸ் ஹீரோ. சோ அந்த ஒரு பிம்பம் அப்படிங்கிறது அவருக்கு பெரிய அளவுக்கு பேருதவியா இருக்கு. சோ அதனால அதிமுகவுடைய ஸ்பேஸ் அவர் எடுத்துட்டு இருக்காரா? அதுதான் அவரோட நோக்கமா இருக்கா? அது இயல்பா நடந்துட்டு இருக்கா? எஸ், அப்சல்யூட்லி. உண்மை சொல்லணும்னா அதாவது பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன், ஒரு திமுக என்னாலலாம் விரும்பப்படாத கட்சினா கூட அவங்க ஏதாவது வடக்கு வாழுது தெற்கு இது டீலிமிட்டேஷன் இருமொழி கொள்கை அதுன்னு எதையாவது ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க. அதிமுகவுக்கு அந்த மாதிரி ஒரு தனித்துவமான கொள்கை எதுவுமே கிடையாது. அதான் அதோட ஒரு பெரிய பிரச்சனையே அதுதான். ஏன்னா பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கூட்டம் பார்த்தீங்கன்னா 100 பேர் தான் உட்காந்துருப்பான். ஆனா அந்த 100 பேர் கடைசி வரைக்கும் அந்த கட்சியிலேயே இருப்பான். அது சித்தாந்தத்தை தாங்கி பிடிக்கிற கட்சி. அந்த மாதிரி ஒரு இதுல இல்ல, வாரிசு அரசியலும் இல்ல. சோ இவங்க எதை பார்த்து வந்தாங்க? எம்ஜிஆர்ங்கிற லெகசியை பார்த்து வந்தாங்க, ஜெயலலிதா அம்மாங்கிற லெகசியை பார்த்து வந்தாங்க. இன்னைக்கு விஜய்னு அதே திரைத்துறையில இருந்து வர்ற ஒரு லெகசியை பார்த்து அந்த பக்கம் அதனுடைய தலைவர்கள் போறதுக்கு ஓரளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு சிறு சலசலப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதுல சுமன் சொன்னதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். முழுவதுமா அதனால அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடாது. அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சோதனைங்க. ஒரு பக்கம் வாரிசுனால திமுக பலம் பெற்றது. ஆனா ஒண்ணு, உள்ளாட்சி தேர்தல் முடிட்டோம், இங்கேயாவது பேண்டேஜ் போடுற அளவுக்கு தான் சும்மா சாதாரண செராய்ப்பு நடந்துட்டு இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் உறுதியா திமுக படுதோல்வியை தழுவும் பட்சத்தில் பாத்தீங்கன்னா அப்புறம் இருக்குது கச்சேரி. அங்க இருந்து கிளம்புவாங்க, பனையூருக்கு படையெடுப்பாங்க. ரெண்டு கட்சிகளுக்குமே இது சோதனை தான். ஒண்ணு சொல்லிடுறேங்க, என்னைக்குமே தமிழ்நாட்டுல பைப்போலர் தான். ஒரே ஒரு உதாரணம், சுதந்திரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் வலிமையா இருந்தது, அதுக்கு எதிராக நீதி கட்சியும் கம்யூனிஸ்ட் இருந்தது. பின்னாடி காங்கிரஸ் திமுக ஆச்சு, அதிமுக வந்தவுடனே காங்கிரஸ் போச்சு, திமுக அதிமுக வந்துச்சு. துரதிருஷ்டவசமா இந்த தேர்தலில் நான் அதிமுக ஜெயிக்க திமுக காலியாவும் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமையை நோக்கி அதிமுக எதிர்கொண்டிருக்குது. இது மீண்டும் விஜய் சொன்னது போல முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது போல உங்க தியரி சரியா இருக்குமானா திமுக வெர்சஸ் தாவேகான்னு தமிழ்நாட்டு அரசியல் மாறிடுச்சு. இந்த ரைட் ஆர்டர் தாவேகா வெர்சஸ் திமுகன்னு மாறிடுச்சு. அப்படி சொல்ல 3 பேத்துக்கும் ஒரே கொள்கை தான். தாவேகா திமுகவோட 2.2, அதிமுக ஆல்ரெடி கார்பன் காப்பிங்கிறப்ப ஒரு தீசிஸ் வர்றப்ப ஒரு ஆன்டி தீசிஸ். இவங்க எல்லாம் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறப்ப தமிழகத்தில் பாஜகவிற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அநேகமாக வரலாம். சரியான தலைவர்னு அவங்களால கருதப்படக்கூடிய அண்ணாமலை அவங்க சரி பண்ணி தலைவராக கொண்டு வரும் பட்சத்தில் விஜய் இந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய 3 கட்சிகளுக்கு தீசிஸ்க்கு எதிராக பாஜக தேசியத்தை முன்னிறுத்துற தேசியத்தை முன்னிறுத்துற பாஜக ஆன்டி தீசிஸ் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் பாக்குறேன். சரி, டாக்டர் சுமந்த், திரு ஜவஹர்லால் 2 பேருமே கோர்றீங்க. திரு சுமந்த் முடிச்சிருங்க, திரு ஜவஹர்லால் நான் விரிவா வரேன். டாக்டர் எஸ். முதல்ல there will be a space for a non Dravidian party. இவ்வளவு நாள் ஒரு ஹார்ட் திராவிடியன், சாஃப்ட் திராவிடியன் பார்ட்டி இல்லையா? திமுக ஹார்ட் திராவிடியன் பார்ட்டி, அதிமுக சாஃப்ட் திராவிடியன் பார்ட்டி. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இப்போ விஜயும் அவரும் தன்னை ஒரு திராவிட கட்சியாக தன்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிற போது ஒரு நான் திராவிடியன் பார்ட்டிக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு வாய்ப்பு. திராவிடியன் பார்ட்டி திமுக அப்படி பார்க்க முடியாதா? ஹரி, எனக்கு ஒண்ணுதான் ஒரு புரியாத புதிரா இருக்கு. ஏன் அதாவது விஜய் ஆட்சிக்கு அதுவும் ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்ல ஆட்சிக்கு 3 வாரம் கூட முடியல. இதற்குள் 10 ஆண்டுகளுக்கு ஆட்சி நடக்கும், 15 ஆண்டுகளுக்கு அவரை அசைக்க முடியாது. யாருக்குமே அடுத்த வாரம் என்ன நடக்கும் கூட நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியலங்க. எவ்வளவு பேருங்க நம்ம சொன்னோம், இன்க்ளூடிங் மீ, எவ்வளவு பேர் சொன்னோம் விஜய் 26ல முதலமைச்சர் ஆறாருன்னு. தாவேக்காலேயே பாதி பேர் அதை நம்பி இருக்க மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அரசியல்ல வந்து நம்ம இந்த மாதிரி இவங்க பினிஷ்டு, இந்த கட்சி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரிமெச்சூர். அது இந்தியாவில் பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு ரெலவன்ஸ் வந்திருக்கிற கட்சிகள் இருந்திருக்கு. லாஸ்ட் பாயிண்ட் ஹரி. See, my point is அதிமுக தன்னை மீண்டும் ஒரு வலுவான அமைப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அது முடியும். ஆனால் இந்த தலைமை அதை செய்ய வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேஜ், ஒரு ஐடி விங்க ஆக்டிவா பண்ணணும்னு அந்த தலைமையிடம் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக ஒரு 5000 பேர் சொல்லியிருப்பார். இன்று வரை இன்னைக்கு சோசியல் மீடியால யார் இருக்காங்க? திமுக இருக்கு, தவேகா இருக்கு, அவ்வளவுதான். வேற கட்சி இருப்பது போல கூட தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி சொல்ல கூட இல்ல. அந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படிங்கறீங்க. There is no way without revamping their approach. அதிமுகவுக்கு மிகவும் ஒரு சோதனை காலம் தான். ஏன்னா நாங்க மாற மாட்டோம், மக்கள் தான் மாறிக்கணும்னாக்கா அது எப்படி நடக்கும்? ஓகே, காலத்துக்கு ஏற்றாற் போல மாறணும். திரு ஜவஹர் அலி, நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. அதாவது நண்பர் மணிகண்டன் சார் சொன்னாரு, திரைத்துறையில் வந்ததனால தான் புரட்சி தலைவி அம்மா வந்து ஏதோ ஒரு ஃபேமஸ் ஆன மாதிரிலாம், அதெல்லாம் இல்ல. அம்மா என்பவர் மக்களுக்கு வந்து பல்வேறு வகையில் அவர்கள் வந்து அது பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் நெஞ்சங்கள் நீங்காத இடம் பிடித்தவர். அதனால வந்து திரைத்துறையில் வந்ததுனால இல்லை, அவர்கள் கொண்டு வந்த திட்டம், அவர்கள் கட்சியை கொண்டு போன விதம், மக்களையும் சரி தொண்டர்களையும் அனுசரித்த விதம், அந்த கட்சியை வந்து ஒவ்வொரு தோல்விக்கு பிறகு அந்த பீனிக்ஸ் பறவை போல அதை மீண்டும் கொண்டு வந்த விதம், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனசில் இருந்தது. அதுதான் இது காரணம். இப்ப நம்ம சுமன் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தோல்விக்கு பிறகு அந்த தோல்விக்கு சுய பரிசோதனை எடப்பாடியார் செஞ்சிருக்காரா? இல்லவே இல்லை. அதுதான் தொடர் தோல்விக்கு யார் 2021 தோல்விக்கு பிறகு ஒரு தலைமை மாறி இருந்தா கூட இன்றைக்கு அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குங்கிறது பலருடைய கருத்தாக இருக்கிறது. என்னடா இப்போ இப்ப ரெண்டாவது என்னடா, தன்னுடைய சுயநலத்துக்காக மூத்த தலைவர்களை எல்லாம் ஓரம் கட்டினது எதுக்காக ஓரம் கட்டினாரு? இதெல்லாம் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதன் விளைவு என்னன்னா, கட்சியினுடைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியம், நகரம், இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா கரைஞ்சு போய் தாவேக்கால இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் சொல்றாங்க, இன்றைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அதிமுக தாவேக்கால 90% இணைய போதுன்னு ஆதவர்ஜினார் சொன்னா, அதற்கான வழிமுறைகள் வகுத்தது யாருன்னா எடப்பாடியார் தான். காரணம் என்ன? லீமா ரோஸ் யாரு சார்? அவங்க கட்சிக்கு எப்படி பொறுப்பு கொடுத்தீங்க? கட்சிக்கு ஏன் சீட்டு கொடுத்தீங்க? எத்தனை நாளுக்கு முன்னாடி வந்தாங்க? இதை பேர் பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் நீங்க வந்து கட்சிக்காரன் போட்டிட்டா? எங்களை போன்ற கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்கள்லாம் ஏன் இதுக்குள்ள எவ்வளவு பணம், இதுல யார் அதிகமா பணம் காட்டுறீங்க அவங்க தான் நிக்கணும். இந்த நிலைமையெல்லாம் கொண்டு வந்தது யாரு? அப்ப கட்சி கரையுமா கரையாதா? அப்போ இப்ப போனா அப்போ விஜய் அவர்கள் கொண்டு போற விதம் இன்றைக்கு வந்து தொண்டர்களுக்கு பிடிச்சமா இருக்கு. அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை ஓங்கி பிடிக்கிறாரு, அவருடைய புகைப்படத்தை பெருசா வச்சுக்கிறாரு. இது எல்லாம் வந்து இருக்குது. இப்ப அண்ணன் சொல்றாருன்னா, அண்ணன் ஒருவேளை இன்றைக்கு 80 இன்னைக்கு பாராளுமன்ற ராஜ்யசபை உறுப்பினரா ஆகாம இருந்திருந்தா நான் என்ன பேசியிருப்பேனோ அதை தான் பேசியிருப்பாரு, என்னுடைய கருத்தாக இருக்கு. ஆனா இன்றைக்கு இன்னைக்கு பாருங்க, அந்த கட்சியில பிளவு ஏற்பட்டிருக்கு. இந்த பிளவு ஏற்பட்டது 2 பிரிவாகி நேத்து போய் சேர்ந்தாங்களா, அந்த எம்எல்ஏ முகத்துல ஏதாவது சந்தோஷம் தெரிஞ்சதா? ஒரே சோகமா தான் நின்றுகிட்டு தாங்க. அப்போ இன்றைக்கும் வந்து அண்ணன் சி.வி. சண்முகம், இன்னும் விஜயபாஸ்கர்னா வேற நிலை எடுக்கிறாங்க. தலைமை மீது அவர்களுக்கு ஒரு கோபம், அதிருப்தி. இவர் சரியான முறையில் கொண்டு வரல, தன்னுடைய பிடிவாதம், தான் செய்யறதுதான் சரி, அப்படிப்பட்ட ஒரு அகங்காரம், இதெல்லாம் வந்து ஒரு கட்சியை வந்து முன்னோக்கி செல்ல சார். நீங்கள் இப்படி கட்சி நல்லா வரணும்டா அதுக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், அரவணைச்சு போகணும். ஒரு தோல்விக்கான காரணத்தை அவங்க என்ன சொன்னாங்க? பொதுக்குழுவை கூட்டுங்க, விவாதிக்கலாம்ங்க. அதை செய்யறதுக்கு என்ன தயக்கம் இருக்கு? மணிகண்டன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. You can debate with each other. தாவேக்கா போட்டு போகுதுன்னா ஏன் போக மாட்டாங்க? ஓகே, அதாவது இனி ஒரு காலங்கள் என்ன உண்டா? ஒரே ஒரு கதை, இனி ஒரு நீங்க உங்களுக்கு முடிக்கவே விருப்பம் வராது. தாவேக்கா வெர்சஸ் திமுக. யூ ஸ்பீக் வெரி வெல். ஆனா நீங்க நிகழ்ச்சி முடிய வரைக்கும் பேசணும்னு நினைப்பீங்க, விவாதிங்க. மணிகண்டன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சார், எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் சார். அகில இந்திய ரீதியில 99 தோல்வி கொடுத்து இன்னும் ஒரு ரன் அடிச்சா செஞ்சுரி அடிக்கிற ராகுல் காந்தி மாதிரி எடப்பாடி பழனிசாமி மேல தொடர் தோல்வி 10 தோல்வி பழனிசாமி தான். ஹூ இஸ் நெக்ஸ்ட்?
வேலுமணியை தலைவரா போட்டு அப்படி எல்லாரும் கை கட்டி பணிஞ்சு அவரை பொதுச் செயலாளரை ஏத்துக்கிட்டு எல்லாம் பின்னாடி நிற்பாங்களா? சிவி சண்முகத்தை போட்டா ஒத்துக்கு, சிவி சண்முகத்தை போட்டா நத்த விஸ்வநாதன் ஒத்துக்க மாட்டார், நத்த விஸ்வநாதனை போட்டா வேலுமணி ஒத்துக்க மாட்டார், வேலுமணி போட்டா தங்கமணி ஒத்துக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ் எல்லாம் நண்டுகள். எல்லாரும் ஒவ்வொரு கால பிடிப்பாங்க. தெரியாத தேவதையுடைய தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி மேல் இன்னைக்கு 10 மாறி இருக்கிறார். அவர் இல்ல வேண்டாம், வேற யாரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும் சார். நீங்க அத வந்து நீங்க விவாதிக்கணும். ஒரு தோல்விக்கு பிறகு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சார் நான் கட்சி நேத்து வரைக்கும் நீங்க சொல்லுங்க யாருங்க ஜவஹர்லால் நேத்து வரைக்கும் நீங்க அதிமுக தான் இருந்தீங்க. யூ ப்ளீஸ் நேம் அவுட் தி நெக்ஸ்ட் லீடர் ஹூ இஸ் சக்சஸர் ஃபார் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. ஓகே, நான் சொல்றேன் சார். அதாவது ஒருத்தர் இனங்காட்ட முடியாது. அந்த இனங்காட்டக்கூடிய தலைவர் எப்படி எடப்பாடியார் வந்தாரு? எல்லோரும் சேர்ந்து ஒரு நிலை முடிவு எல்லோரும் சேர்ந்து முடிவு you just named out the capable for replace of Mr. எடப்பாடி பழனிசாமி. Yes, Dr. Sumant. Dr. Sumant. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள்ங்க. காரணம் கேளுங்க சார். திரு மணிகண்டன், ஒரு கட்சியினுடைய திரு எடப்பாடி அவர்களே கட்சி தலைவரா வருவாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? யாருக்காவது தெரியுமா? வந்தாருல்ல, 4 வருஷம் நல்லா கட்சியை ஒன்றிணைத்து வச்சாருல்ல, ஆட்சியை ஒரு சிறப்பான ஆட்சியும் ஒரு அளவுக்கு நல்லா கொடுத்தாருல்ல, அப்படிதாங்க யாராவது வருவாங்க. இது என்ன யாரு வரும்? இப்ப காங்கிரஸ் கட்சி இதேதான் பிரச்சனை. அந்த குடும்பத்தை, காந்தி குடும்பத்தை தாண்டினால் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. வேற யார் வந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. காந்தி குடும்பத்துல யாரா இருந்தாலும் ஏத்துப்பாங்க. அதனாலதான் தொடர் தோல்வி 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 தோல்வி. நோபடி இஸ் இன்டிஸ்பென்சிபிள் சார். அதுவும் மாற மாட்டேன் என்று கூறும் எந்த தலைவரும் அது ஒரு வெற்றியை நோக்கி திருப்பி அந்த கட்சிக்கு புத்துணர்வு கொடுக்கறதுங்கிறது கடினம். மாறிக்கொண்டால் பரவாயில்ல சார். இப்போ ஒரு ஐடி விங்க சாலிடா எஸ்டாப்ளிஷ் பண்ணோங்கிறத கூட ஏத்துக்காத ஒரு தலைவர். I'm giving an example. ஏன்னா இது வந்து எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதே போன்று எல்லாரையும் அரவணைத்து போனோம், எல்லாரையும் அரவணைத்து போனோங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சரி, முதல்ல நீங்க பண்ணல, நீங்க 150 சீட் ஜெயிச்சிட்டீங்கன்னா யாராவது கேட்க போறாங்களா? யாரையுமே கூட கிட்ட சேர்த்துக்காதீங்க, நீங்க சொல்றதுதான் சட்டம். எல்லாரும் காலில் விடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இப்ப தொடர் தோல்வி. சென்ற முறை தோற்றதை விட இதுவும் இன்னும் மோசமான ஒரு தோல்வி. ஆட்சியில இல்லாமலும் தோல்வி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.